ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கார்டனில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் ஸ்ட்ராவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எக்ஸ் ஷேப்பில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஷேப்பில் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக மாட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் தேவைப்படும். அந்த ஹோல்டரில் நம்ம மோட்டரை ஃபிட் பண்ணிக்கிறலாம். இந்த மோட்டார் பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து அந்த மோட்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராவை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறலாம். நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த அந்த பேஸ்கெட்டில் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறலாம். இந்த மோட்டரில் ஒட்டி வச்சுருக்க ஸ்ட்ராவை நம்ம அந்த ஸ்பாஞ்சில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம பேட்டரி ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லர் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். ஒரு மக் ஃபுல்லாக வாட்டர் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு தெரியும். அந்த சிங்க் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகிறது உங்களால் நல்லா பார்க்க முடியும். ஒரு ஃபுல் மக் இருந்த வாட்டர் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ இதே மெக்கானிசமில் தான் நம்ம கார்டனில் இருக்க ஸ்ப்ரிங்க்லரும் ஒர்க் ஆகுது.